கொஞ்சம் தைரியமாக தான் இப்போல்லாம் முடிவெடுக்கிறீங்க. எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முன்ன மாதிரி ஒரு தடுமாற்றமும் இப்போ இல்லை. உங்கள் பேச்சிலையும் இப்போ ஒரு கம்பீரம் வந்திருக்குங்க. எதனாலிங்க? எல்லாம் 3ஆம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்ததுனால தாங்க. மிதுன ராசிக்காரர்களே இனிமேல் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி தாங்க வந்து சேரும். ஏன்னா தைரியஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்ந்ததுனால தடாலடி முடிவுகளெல்லாம் இனிமேல் எடுப்பீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சொத்து பத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி கேட்கலாமா கேட்க வேண்டாமா, பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா, கேட்டோம்னா தான் நினச்சிப்பாங்களா, அந்த மாதிரி இருந்து வந்த யோசனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எதுவாக இருந்தாலும் கேட்டுடலாம், என்ன சொல்லிட போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. 3ஆம் இடத்து கேது வந்து உட்கார்ந்ததுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு காலத்தில் உங்களை பார்த்துக்காமல் கண்டுக்காமல் அப்படியே விலகி போனவங்கள்லாம் இப்போ மறுபடியும் விரும்பி வந்து பேசுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்களெல்லாம் நம்ம கூப்பிடவே இல்லை, ஆனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அந்த கேது வலுத்து வந்து உட்கார்ந்ததுனால பணவரவும் நல்லா இருக்குதுங்க. வியாபார உத்தியோக முயற்சிகள் அதுவும் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த குடைச்சல்கள் குளறுபடிகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல பொதுவாக ராகு இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஆனாலும் குரு பகவானின் பார்வை பெற்ற ராகுங்கிறதுனால அப்பாவுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வருமானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வருடம் மே மாதம் வரைக்குமே குரு பகவான் ராகுவை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதனால் வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும். லோனை வாங்கிட்டோமே இஎம்ஐயை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎம்ஐயை கட்டுற அளவுக்கு வருமானமும் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அப்பாவுக்கு வருமானம் அதிகமாகும், வசதி வாய்ப்புகள் கூடும். சில நேரங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வர்றது, கொஞ்சம் அலுப்பு சலிப்பு வர்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு யோகங்களை இந்த ராகுவும் கேது உங்களுக்கு தரப்போகிறாங்க. அதுவும் ராகு அருமையாக உங்களுக்கு தரப்போகிறாரு. ஏன்னா குரு பகவானின் பார்வையை பெற்று இருக்கிறதுனால. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி வியாபாரம் உத்தியோகம் நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கும் திருமணம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வீடு கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. மேலும் மேலும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காஞ்சிபுரம் போங்க. காஞ்சிபுரம் டவுனில் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகே ஒரு அற்புதமான கோவில் இருக்குது. பேர் ஸ்ரீ மகா காளேஸ்வரர் ஆலயம். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகிலேயே இந்த கோவில் இருக்குது. அந்த ஸ்ரீ மகா காளேஸ்வரர் ஆலயத்துக்கு போங்க. அங்கே வந்து நீங்கள் வழிபடுங்க. மகாளன் அப்படிங்கிற நாகம் வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கோவிலுங்கிறதுனால தான் அங்கே போனீங்கன்னா ராகு கேதுவால் உங்களுக்கு மேலே மேலே யோகங்கள் அதிகரிக்குங்க. அதே மாதிரி அந்த விதையோடு இருக்கிற கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி தானமாக கொடுங்க. ராகு கேது பயிற்சி அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.